ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் பேக் டு டெக் தி சோலார் கைஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீமாவோட எலக்ட்ரிக் கிரைண்டர் தான் எடுத்துருக்குறோம். நேற்று தான் வந்து டெலிவரி ஆயிடுச்சு. இது ஆக்சுவலி அன்பாக்சிங் சொல்ல. இது பார்த்தீங்கன்னா ஒரு உங்கள் அம்மாக்கோ சரி உங்கள் ஒய்ஃபுக்கோ சரி நீங்கள் வந்துட்டு இது மிக்சர் கிரைண்டர் மாதிரி இது பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் அது மாதிரி பெப்பர் எல்லாத்தையும் வந்து ஈஸியாக ரொம்ப அரைக்கலாம். இது வந்து 200 வாட்ஸோட மெட்டல் பிளேடோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்துட்டு இன்புட்டில் இப்படி தான் இருக்கும். தென் இதேமாதிரி தான் பாருங்கள், இதேமாதிரி தான் இதுலேருந்து காஃபி கொட்டை அது மாதிரிலாம் வந்து எல்லாம் அரைக்கலாம். தென் மசாலா ஐட்டம் எல்லாமே அரைச்சி இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃப்க்கு வந்து எதனா வாங்கி கொடுத்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக சின்னதாக இருக்குது. இது ஆக்சுவலி நேற்று எடுத்து நான் வந்து ஓப்பன் பண்ணி நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். பார்த்து சும்மா சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நல்லா பல்ச்சு நல்லா வந்துட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா 439 ரூபா தான் இதோட ரேட்டு. ரொம்ப ஹை காஸ்ட்டும் கிடையாது, நல்லா இருக்குது. இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராக்டிக்கலாக வந்துட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் வந்து நான் அரிசி மட்டும் எடுத்துருக்கேன். இந்த அரிசியை பார்த்தீங்கன்னா நார்மல் வந்து வீட்டில் நம்ம சாப்பாடு யூஸ் பண்ணுற அரிசி இல்லை, இது வந்து ரேஷன் அரிசி, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இது எப்படி அரையுது மட்டும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. இது எங்கள் வீட்டுக்கோசம் நான் பர்சனலாக வாங்கின பொருள் இது. இப்போ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் இதுதான் வந்து சுவிட்சு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா புஷ்அப் பட்டன் மாதிரி தான். இது வந்து அப்படியே ஹோல்டாகி நிற்காது. நம்ம மிக்சர்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுமாரிலாம் வந்து ஹோல்டாகி நிற்காது. ஜஸ்ட் இப்படி அமுக்கி பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜாரு வந்து நம்ம வந்துட்டு ஃபிக்ஸட் ஜார் தான் கொடுத்துருக்காங்க. உள்ள பிளேடு பாருங்கள், 4 பிளேடு நல்லா ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க வந்துட்டு இது பக்கத்தில் இருக்கும்போது தயவுசெய்து வந்து இது யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கையில் அடிப்பட்டுச்சுன்னா கன்ஃபார்மாக வந்துட்டு இன்ஜுரி ஆகிடும். இது அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற மூடியை நல்லா ஹார்டாக நல்லா கொடுத்துருக்குறாங்க. இது ஃபைபர் பிளாஸ்டிக் மாரி தெரியுது, ஆனால் நல்லா தான் இருக்குது. நல்லா ஹார்டாக தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, நம்ம வந்துட்டு இது இப்போ இதில் போயிடலாம். நம்ம அரிசி போட்டுருவேன் நான். இப்போ அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டேன்னா அப்படியே லாக் ஆகிடும். அப்போ ஆன் பண்ணிட்டேன், சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி அரையுது மட்டும் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அரைஞ்சிருக்கு பாருங்கள். கொஞ்ச நேரம் தான் போட்டோம், நம்ம செகண்ட்ஸ் கணக்கு தான் போட்டோம் பாருங்கள். லைட்டாக திரியாக தான் இருக்குது, நல்லா அரைஞ்சிருக்கு. சரி, ஓகே, இன்னொரு வாட்டி கூட நம்ம போட்டு ட்ரை பண்ணுவோம். இதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதை பிடிச்சிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இதை வந்து எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கேம்பெயினோ இது நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போனாலும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இது வந்து 200 வாட்ஸில் வந்துட்டு ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஏன்னா கரண்டும் வந்து அவ்வளோ இழுக்காது இதில். இப்போ எவ்வளோ அரைஞ்சிருக்கு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அரைச்சிருக்கு பாருங்கள். நல்லா அப்படியே திரியாக அப்படியே பாருங்கள், நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு க்ளீனாக தெரியும். நீங்கள் பாருங்கள் எந்த அளவு அரைஞ்சிருக்கு பாருங்கள். நீங்கள் எது போட்டாலும் ஈஸியாக அரைஞ்சிரும். இது மேலே இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எவ்வளோ அரைச்சிருக்குன்னு. நம்ம வந்து எவ்வளோ யூஸ் பண்ணால் ஹீட்டுன்னு சொல்லிட்டு அந்தளவு வந்துட்டு ஆகலை. அப்போ சொன்னதை நான் இப்போ சொல்லுவேன். இதில் வந்து மைனஸ் பாயிண்ட்டே இந்த பட்டன் தான். இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி அப்படியே லாக் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இருக்காது. இது நம்ம அப்படியே பிடிச்சி அமுக்கிட்டு அப்படியே நிற்கணும் நம்ம. அதுதான் வந்துட்டு ஒரு மைனஸ் பாயிண்ட். தவிர மிச்சம் வந்துட்டு இந்த மிஷினில் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இதில் பை லிங்க் வந்து அமேசான் பை லிங்க் நான் வந்துட்டு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க வந்து நீங்கள் வந்துட்டு தாராளமாக அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். உங்கள் ஒய்ஃபுக்கோ இல்லை உங்கள் அம்மாக்கோ வந்து நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் இது யூசேஜ் பார்த்தீங்கன்னா 50 கிராம் பெப்பர் வந்து நீங்கள் வந்துட்டு தாராளமாக நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவில் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா அப்படி சாஃப்டாக நல்லா பாருங்கள். ஒரு திரி பார்க்க முடியாது, ஒரு இது அரிசி பார்க்க முடியாது பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக நல்லா பக்காவாக வந்திருக்கு பாருங்கள்.
கைஸ் இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ, என்னோட பர்சனலுக்கோசம் நான் வாங்கின வீடியோ. ஸோ அதனால் வந்து இது தேவைப்படும். இதில் வந்து இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ரப்பர் எதுவுமே கொடுக்கல. ஏன்னா அவன் கொடுத்துருக்க ரூ. 450 வந்துட்டு ரப்பர்லாம் போட்டு கொடுத்தானா அவன் அலைஞ்சு தான் போகணும். ஸோ எனக்கு தெரிஞ்சது இது பெஸ்ட்டு. என்னென்னா இது பிடிச்சிட்டு இருக்கணும், தென் இது அமுக்கிட்டு இருக்கணும். இது ஒரு ஆப்ஷன் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சது இது பக்காவாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. வாங்குறவங்க தாராளமாக வாங்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.